ஸ்டார்ட் பண்ணோம். நேம் இன்னோவேட், கம்பெனி நேம் மதுரை ஏஜென்சி, சோலார் எனர்ஜி கம்பெனி. நம்ம ஒரு வீட்டுக்கு நார்மல் இன்வெர்ட்டருக்கு பதிலாக ஒரு சோலார் இன்வெர்ட்டர் போட்டிருக்கோம். இதனால் என்ன யூஸ்ன்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம். கண்டினியூவாக பவர் சப்ளை காலையில் இருக்கும். உங்களுக்கு ஏபி கட் ஆனாலுமே சோலார் வழியாக உங்கள் பேட்ரி சார்ஜ் ஏறும். உங்களோட லோடு பகல் நேரத்தில் கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேட்ரி பேக்கப்பில் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பவர் கட்டு அந்த மாதிரி டைமில் இபியில் சார்ஜ் ஏறும் நார்மல் இன்வெர்ட்ரு. அந்த சார்ஜ் ஏறனால ஒரு யூனிட்ஸ் ஜென்ரேஷன் ஆகும், கரண்ட் பில் கொஞ்சம் அதிகமாகும். அதை தடுக்கலாம். இதை வச்சு பகல்லையும் உங்களுக்கு ஃப்ரீ ஒரு 700 வாட்ஸ் அவுட்புட் எடுக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு சார்ஜிங்கும் இபியில் இல்லாமல் சோலாரில் ஈஸியாக ஃப்ரீ சார்ஜ் ஆகுது. இது ஒரு 510 வாட்ஸு யூடிஎலோட டாப்கான் பைஃபேஷியல் பேனல். ஸோ இது இருக்குது. இதோட இதுக்கு இப்போ நம்ம டெம்பரரி சின்னதுனால ஒரு டெம்பரரி ஸ்ட்ரக்சர் தான் அடிச்சிருக்கிறோம். 3க்கு 2 அடி ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் கேபிள் கீழே போகுது. இது பேனல் கீழே கட்டிடு. இதுக்கு மேலே இன்னும் சிவில் ஒர்க் இருக்குது, வச்சு கட்டிட்டோம்னா உங்களுக்கு ஓகே ஆயிரும். பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. 24 வோல்ட் பேனல்ஸ். இது பைஃபேஷியல் 144 பேனல், 144 செல்ஸ் இருக்கும். பைஃபேஷியல் தான், 2 பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் வயல் பட்டாலும் வரும். அது போக கீழே அவுட்புட் இருக்குது. உங்களுக்கு 24 வோல்ட் பேனல், 30 இயர்ஸ் வாரண்டி உள்ளது. இப்போது இது நேரம் என்ன பண்ணுறோம்னா இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே எடுத்து கீழே கொண்டு போகிறோம். வெளியே கீழே போகுது. இது கீழே தான் இன்வெர்ட்டர் இருக்குது. இன்வெர்ட்டர் காட்டுறோம், பார்க்கலாம் வாங்க. பேனலையும் எடுத்துரு கம்ப்ளீட்டா. பின்னால் வந்து பேனல் எடுத்துரு. இப்போ டிசி 4² mm கேபிள், பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 வந்து இந்த இன்வெர்ட்டர் தான் சோலார் இன்வெர்ட்டர் எடுத்துருக்கு. யூடிஎல் காமா ப்ளஸ் 1 kV காமா ப்ளஸ். இதில் 2 பேனல் பண்ணிக்கலாம். 1000 வாட்ஸ் 1200 வாட்ஸ் வரை நம்ம சோலார் பேனல் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒவ்வொரு மாடல் இருக்குது. நம்ம சார்ஜ் டியூப்லர் பேட்டரியும் கனெக்ட் பண்ணலாம், லித்தியம் பேட்டரியும் பண்ணிக்கலாம். பவர் ஆன் ஆஃபு. பிறகு பூஸ்ட் சார்ஜாக நார்மல் சார்ஜாக. பூஸ்ட் சார்ஜ்னால் குயிக்காக சார்ஜ் இருக்காது, எனேபிள் பண்ணுறது ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிரிட் மோடு, அதாவது எதில் சார்ஜ் கிரிட் மோட்லையா டிஜி மோடான்னு இருக்குது. அதாவது இதில் டிஜிட்டல் டிஸ்பிளேலே வந்துடும். லோடு எவ்வளோ வச்சுருக்கோம், 8% இருக்குது. பேட்ரி சார்ஜ் ஆகிறது, ஃப்ரீக்குவன்சி எவ்வளோ ஆம்பியர் சார்ஜ் இருக்குது, அவுட்புட் வோல்டேஜ் மெயின்ஸு 234 இருக்குது, 50 ஹெர்ட்ஸ் வருது, 14.2 வோல்ட் பேட்டரியோட வோல்ட்டு, ஆம்பியரு, அவுட்புட் வோல்டேஜ் 229 வந்துட்டுருக்கு. இதில் வந்து நம்ம இப்போ யூடிஎல் சோலார் 150 AH டியூப்லர் பேட்டரி, பேட்டரி காட்டிக்கும். பேட்டரி டியூப்லர் பேட்டரி 60 மந்த் வாரண்டியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது 150 AH C10 பேட்டரி, சோலார் பேட்டரி, சோலாருக்குமே மேனுஃபேக்சர் பண்ண பேட்டரி. இப்போது இதில் இருந்து அவுட்புட் எடுத்து இங்கே போயிருக்கு. இங்கே இபியில் எந்த இன்வெர்ட்டர் அப்படின்னா இபிலையும் சார்ஜ் ஏறும், சோலார்லையும் சார்ஜ் ஏறும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இபி, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சோலார். சோலாரில் சார்ஜ் ஆகி பேட்டரி ஃபுல் பண்ணும். பிறகு லோடு பேட்டரியிலேருந்து அவுட்புட் வழியாக நம்ம வீடுகளுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் பகல் நேரத்தில். ஈவினிங் டைம் என்ன ஆகும்னா பேட்டரி டவுன் ஆச்சு அப்படின்னா ஈவினிங் நைட் டைமில் பேட்டரி நம்ம இபிலேருந்து சார்ஜ் பண்ணும் பேட்டரி. ஸோ உங்களுக்கு கண்டினியூஸ் பவர் சப்ளை கொடுக்கும். இதே இபி இல்லாத இடமா இருந்தாலும் நம்ம அந்த இபி இன்கமிங் தான் உருவி விட போகிறோம். பேட்டரி சார்ஜ் ஏறும், இபி சோலார் வழியாக சார்ஜ் ஏறும். சார்ஜ் ஏறி இதோட அவுட்புட்டை பேட்டரியில் எவ்வளோ பேக்கப் இருக்கோ அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு ஹைப்ரிட் சிஸ்டம் ஒன்று ஆக்சுவலாக. யூடிஎல் 5 இயர்ஸ் வாரண்டி, இன்வெர்ட்டர் 2 இயர்ஸ் வாரண்டி, பேனல் வந்து 30 இயர்ஸ் வாரண்டி. உங்கள் வீடுகளும் இது மாதிரி எதுவும் தேவைப்பட்டுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். மதுரை ஏஜென்சிஸ். தேங்க்யூ.